வணக்கம். கரூர்ல நடந்த அந்த 41 பேர் உயிரிழப்பு இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசை நொறுக்கி நம்மள தூங்க விடாம செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு ஒரு கோர விபத்து அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுக்கு யாரு தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறத பேசுறதுக்காக இங்க நான் வர கிடையாதுங்க. ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு, எந்த அரசியல் கட்சி தலைவரும் தன்னுடைய தொண்டர் இறக்கிறத விரும்ப மாட்டாங்க. இது யதார்த்தமா நடந்தது. இதை பத்தி யாரும் பேச வேணாம்னு சொல்லி அவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அதை பத்தி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்துச்சு, ஏன் இத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கறது தெளிவா அவங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத பொய் வதந்திகளை யாரும் பரப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இந்த ஆதவ் அர்ஜுன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இங்க சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் மயக்கம் போட்டு உழுகுறாங்க. பாதி பேர் அங்க செத்தே போயிட்டாங்க. இந்த 42 பேர்ல எத்தனை பேர் செத்து போய் அவங்களோட சடலத்தை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அதையும் விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப முன்னாடியே ஒருத்தரை ஒரு இளைஞர் அப்படியே தொங்க தூக்கிட்டு போறாங்க. அப்படி இருக்கிற அந்த சிச்சுவேஷன்லயும் பேச்சை நிறுத்தாம பேசிக்கிட்டு உயிருக்கு பயந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு 2 நாள் கழிச்சு ட்வீட் போடுறேன், மனசு நொறுங்கி போச்சு அப்படின்னு, நெஞ்சு பொறுக்கல அப்படின்னு. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்ல. அப்புறம் கேக்குறீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி வந்தாரு அப்படின்னு. ஏயா கொஞ்சமாவது உங்களுக்கு யோசிக்கிற திறமையா இல்லையா? கொஞ்சம் கூட யோசிக்காத தற்கொலையா இருக்கிறியா நீ? அது அவரோட ஏரியா, அங்க அவர் எம்எல்ஏவா இருக்காரு. அப்ப அவர் தானே பார்க்கணும். இதே அவர் வர்றதுக்கு லேட்டா இருந்துச்சுன்னா ஏன் அவர் வரல அப்படின்னு உடனே கேள்வி எழுப்புவீங்க. பக்கத்துல இருக்கிற அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் பாக்குறாங்க. ஏங்க அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சருங்க. அவர் குழந்தைங்களை பார்த்துட்டு அழுகிறாரு, அதை பார்த்து அவர் சும்மா நடிக்கிறாரு அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? டிவியில பாக்குற நமக்கே நெஞ்சு அப்படி ரத்த கண்ணீர் வருதுங்க. நேர்ல பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் கூடமா மனசு இறங்காது? அவங்க அழுக மாட்டாங்களா? இதெல்லாம் இல்லாம இதெல்லாம் பொய் நடிப்பு. எப்படிதான் இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வருதுன்னு தெரியல. எத்தனை உயிரை நேர்ல நின்று காப்பாத்துன அண்ணன் செந்தில் பாலாஜி எங்க இருக்கிறாரு? ஓடி போய் ஒளிஞ்ச தற்குறி நீங்க 4 பேரும் இன்னைக்கு வரைக்கும் வெளியில வராத ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? உள்ள உட்காந்துக்கிட்டு வெளியில வந்தா ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேட்டி கொடுக்க முடியல. கேக்குறாங்க 30 உயிர் போயிடுச்சுன்னு இவர் ஏர்போர்ட் போறப்பயே சொல்றாங்க. அதுக்கு பதில் பேசாத போற தற்குறி நீங்க எங்க? அந்த சம்பவம் நடந்த இடத்துல நின்று அத்தனை உயிரையும் காப்பாத்தி இன்னைக்கு தனியார் மருத்துவமனையில கூட இலவசமா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்க இவங்க எங்க? இதெல்லாம் யோசிக்க கூட இல்லாம நீங்க வேணா இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும்னு சொல்றிய. 2026ல தர்மம் ஜெயிக்கும் அப்படிங்கறத மக்கள் தெளிவுபடுத்துவாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.